Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம இடங்களில் பயங்கரமாக மழை, தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருக்குது. ஒரு சில இடங்களில் ஃப்ளட்டு வேறு. நம்மளோட ஜிடி கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வீடுகள்லேயும் தண்ணி போய் அவங்க கார்டன் அந்த பிளான்ஸ் எல்லாமே தண்ணியில் முங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க அவங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் எடுத்து அவங்க பிளான்ஸை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ அந்த பிளான்ஸை சேவ் பண்ண பிளான்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. I appreciate all your effort guys and good luck. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்குள்ள டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் தலைப்பு பார்த்துட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் ஏன் இப்படி ஒரு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு. இது உங்களை பயப்படுறதுக்காக இல்லை. இது ரோஸ் க்ரோயிங் கம்யூனிட்டி கடையில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மெசேஜ் எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சேன். ஸோ பயப்படாதீங்க, நம்ம இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். I'll share all about it. டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு தேட். ஜென்ரலாகவே மழை சீசனில் நமக்கு ரோஸில் இந்த மாதிரி லீஃப் மஞ்சளாகி பிளாக் ஸ்பாட் அந்த ஃபங்கல் ப்ராப்ளம்னால நிறைய லீஃப் துழியும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ மழை சீசனில் லீவ்ஸ் மஞ்சளாகி விழுறது எல்லாமே பிளாக் ஸ்பாட் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. வேறு என்ன பாதிப்புகள், எதனால் பாதிப்புகள் வரலாம்? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கொஞ்சம் படங்கள், அதாவது இலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஸ்டெம்மில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது எதனால் வருது, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே மழை சமயத்தில் பிளாக் ஸ்பாட் டிசீஸ் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எந்த ஃபங்கஸ் அந்த நோயை கொண்டு வருது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபஞ்சிசைட்ஸ் மருந்துகள் நம்ம உபயோகப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அது வேற என்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப விளக்கமாக நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தோம். எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோஸில் போட்டிருக்க மாட்டேன், பிரித்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா மான்சூன் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் சேனலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஸ்பாட் டிசீஸ் பற்றி இல்லை, இன்னொரு ஃபங்கஸ் அட்டாக். அதை டவுனி மில்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம செடியில் இருக்குது அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னெல்லாம், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த டவுனி மில்டியூ அப்படின்னு சொல்லப்படுற டிசீஸ் ஒரு ஃபங்கஸ்னால தான் வருது. ரோசஸ் நிறைய ஃபங்கஸ் பேத்தஜன்ஸ்னால் பாதிக்கப்படும். பிளாக் ஸ்பாட் ஒரு விதமான ஃபங்கஸ் பேத்தஜன். இந்த டவுனி மில்டியூ இன்னொரு ஃபங்கஸ்னால் வரக்கூடிய ஒரு டிசீஸ். இது பிளாக் ஸ்பாட் டிசீஸை விட பயங்கரமானது. நிறைய பாதிப்பு ரோஸுக்கு உண்டாக்கும். இது இந்த மழை காலத்தில் ஜென்ரலாக ஹியூமிடிட்டி எப்போ ஜாஸ்தியாக இருக்குதோ, மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்குதோ, அந்த மாய்ஸ்சர் காயாமல் இருந்துக்கிட்டே இருக்கிற டைம், ரொம்ப கோல்டாக இருக்குது, டெம்பரேச்சர் ரொம்ப நல்ல டவுனாக இருக்கிற டைமில் தான் இந்த ஸ்போர்ஸ் ஆக்டிவ் ஆகி வெளிப்படும், பிளான்ட் டிஷ்யூ எல்லாம் காலி பண்ணிடும். நான் இப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற ஒரு பிளான்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு அந்த இலைகள் எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, கன்ஃபியூஷன் வராமல் ரெண்டையும் பிளாக் ஸ்பாட் அண்ட் இந்த டவுனி மில்டியூ அட்டாக் ரெண்டையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லித்தரேன். இங்கே நம்ம பார்க்குற இந்த இலை பிளாக் ஸ்பாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்பாட் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் இருந்து ப்ரௌன் ஆகி அந்த மாதிரி பெருசாகி லீஃப் கடைசியாக மஞ்சள் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போ கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது பிளாக் ஸ்பாட். இந்த டவுனி மில்டியூ அப்படின்னு சொல்கிறது இப்போ நான் ஒரு லீஃப் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு பர்பிளிஷ் இல்லை ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு கலரில் இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பாட் சர்க்கிளாக இருக்காது.
இப்போ நம்ம பிளாக் ஸ்பாட் வந்து கரெக்டாக ஒரு உருண்டை மாதிரி ரவுண்டாக இருக்கும். இது வந்து ஷேப்பே இல்லாமல் பேட்சஸ் மாதிரி லீஃபில் அங்கங்கே இரெகுலராக குட்டியாக இருக்கும், இல்லை பெருசாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதையும் பார்த்துட்டு ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, பிளாக் ஸ்பாட் தான் அப்படின்னு. ஸோ இது வந்து பிளாக் ஸ்பாட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என் கையில் கீழே ஒரு லீஃப் வச்சுருக்கேன் பாருங்கள், அது வந்து டவுனி மில்டியூ. இந்த டவுனி மில்டியூ அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரௌன் பேட்சஸ் இப்போ நம்மளோட வெதர் கண்டிஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இது ப்ரௌன் மாதிரி தான் தெரியுது. இன்னும் சில லைட்டிங்கில் நம்ம இதை பார்த்தோன்னா ஒரு சின்ன வயலட், அதாவது அந்த பர்பிள் கலர் அதில் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நானும் நிறைய ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டைம் கிடச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ இதுதான் டவுனி மில்டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்சஸ். மோஸ்ட்லி இது வந்து பிளான்ட்டோட மேல் பகுதியை தான் ஃபஸ்ட்டு அடிக்கும். புது க்ரோத்து, புது லீவ்ஸ், புதுசாக வந்த தளிர், அந்த மொட்டுக்கள், அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோன்னா அடுத்தது ஸ்டெம்மை பாதிக்கும். இந்த பேட்சஸ் வந்து ஸ்டெம்லேயும் கண்டினியூ ஆகும், கடைசியில் அந்த பிளான்ட்டையே டிஸ்ட்ராய் பண்ணிடும். இது வந்து ஜெர்மினேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு சில மணி நேரம் தான் ஆகும். நனைவு கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் மொத்த ரோஸ் கார்டனுக்கும் பரவி எல்லா பிளான்ட்டையுமே அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஃபங்கஸ் பேத்தஜனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோட ஒரு யங் பிளான்ட். ஆல்மோஸ்ட் எல்லா லீவ்ஸும் வந்து இந்த மாதிரி பாதிச்சிருக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிப்பேன். பட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் கூட காமிக்கிறேன். எனக்கு வந்து இப்போது ஸ்டெம்ஸ் ரொம்ப பாதிக்கப்படலை, லீவ்ஸ் தான். எங்களுக்கு தான் மழை நிறைய நாளாகவே இருந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இது பாருங்கள், இது புதுசாக வந்த க்ரோத், மேல் பகுதியில் இருக்கக்கூடிய புது இலை. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்மளோட பிளாக் ஸ்பாட் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஓல்டர் லீவ்ஸ் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா மேல் நோக்கி யங் லீவ்ஸை வந்து பாதிக்கும். பட் இது வந்து உல்ட்டா செயல்படுது. ஸோ ரொம்பவே பயங்கரமானது. நான் இப்போது காமிச்ச நிறைய லீவ்ஸ் வச்சு கூட உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இது அட்லீஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ணது. நிறைய லீவ்ஸ் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். பிளாக் ஸ்பாட் அடிச்சிருக்கிற லீவ்ஸுக்கு அடியில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தெரியாது. லீஃப் நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும். நமக்கான அந்த பிளாக் ஸ்பாட் அல்ல அந்த எல்லோ கலர் லைட்டாக நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த லீஃப் வந்து அழுகியோ இல்லை பேர்ன் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்காது. அதே இது மில்டியூனால், டவுனி மில்டியூனால் பாதிக்கப்பட்ட இலைகள் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த லீஃபே மொத்தமாக அழுகின மாதிரி இல்லை பேர்ன் ஆன மாதிரி நமக்கு பார்க்க முடியும். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் லீஃபில் இருக்கிறது வந்து பிளாக் ஸ்பாட்டா இல்லை டவுனி மில்டியூவான்னு. ஓகே, இது மொத்தமாகவே பாதிக்கப்பட்ட பிளான்ட். அந்த புது தளிர் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள், ப்ரௌன் ஆகி. ஸோ இது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இது வந்து டவுனி மில்டியூனால் நடந்த ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு டவுனி மில்டியூனா என்ன, அது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஸ்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே ரூல் தான். பிளான்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும். அஃபெக்ட் ஆன லீவ்ஸ் செடியில் இருந்து கீழே விழுந்திருக்கும், பாட்டில் இருக்கும், சுற்றி கீழே கிடக்கும். ஸோ எல்லா லீஃபையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி அடர்த்தி எடுக்கணும். தொட்டாலே வந்துடும் நிறைய லீவ்ஸ் எல்லாம். அதை மொத்தமாக எடுத்து கொட்டிடணும். நம்ம காம்போஸ்ட் பின்னெல்லாம் போடக்கூடாது. வேஸ்ட்டை கூட சேர்த்துருங்க, இல்லை நீங்கள் எரிச்சிடலாம் முடிஞ்சுன்னா. ஓகே, நம்ம இந்த லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, அதனால் அடுத்து எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஸ்போர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும், லைவாக இருக்கும். இன்னும் சில மணி நேரங்களில் மறுபடியும் இதே இது தொடரும். இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம், இல்லை மத்தியானமோ இல்லை சாயந்தர டைமில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் லீஃப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய லீவ்ஸ் வந்து இதே மாதிரி மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது தொடர்ந்து நம்ம 2-3 நாள் க்ளீன் பண்ணோம். லீவ்ஸ் வந்து நிறைய லூஸ் பண்ணுவோம் செடிகளில். நம்ம இதை கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா எல்லா பிளான்ட்டுமே வந்து குச்சியாக ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம்.
இந்த டவுனி மில்டியூ வந்து பிரான்ச்சஸ் கூட பாதிக்கும்னு சொன்னேன் இல்லையா? புது growth எஸ்பெஷலி பட் இதெல்லாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ஸ்டெம் பாருங்கள், நியூ ஷூட், புது லீஃப் வந்திருக்கு. அந்த பர்பிள் பேட்ச் இது நம்ம பிளாக்னு சொல்ல முடியாது, ப்ரௌன்னு சொல்ல முடியாது. இதுதான் அந்த பர்பிள் பிளாட்ச் ஆர் பேட்ச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து டவுனி மில்டியூ. நிறைய ஃபங்கஸ் பேத்தஜனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஸ்டெம்ஸில் வரலாம். பட் இந்த நியூ growth இந்த மாதிரி வருது அப்படின்னா அது இந்த ஃபங்கஸ்னால தான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அனுப்பி கொடுத்தது. என்னோடய ரோஸ் பிளான்ஸில் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் பார்க்கல. ஸோ ஐ தாட் ஐல் யூஸ் தட் பிக்சர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஸோ இப்போ இந்த மாதிரி கூட உங்கள் ரோஸ் ஸ்டெம்ஸில் இருந்துச்சுன்னா ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டவுனி மில்டியூ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிளான்ட்டில் ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் கட் பண்ண வேண்டாம், ட்ரீட் பண்ணால் போதும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை சாஃப்ட் ப்ரூன் மாதிரி பண்ணி விட்டுறலாம். டவுனி மில்டியூ வந்துடுச்சு, அப்போது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஞ்சிசைட்ஸ் தான். கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் இதில் போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஏன் செடியில் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாதிப்பு உங்கள் பிளான்ட்டில் இருக்குன்னா சாஃப் இல்லை பவிஸ்டின் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ஃபஞ்சிசைட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இதில் நான் போட்டிருக்கிற அந்த டெக்னிக்கல் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக டவுனி மில்டியூ அந்த ஃபங்கஸ் பேத்தஜன் மேலே வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் அப்படின்றது ஃபஸ்ட் காலமில் இருக்குது, டெக்னிக்கல் காம்பினேஷன் ரெண்டாவது காலம், அதுக்கப்புறமா அது கான்டாக்டாக இல்லை சிஸ்டமிக் ஃபஞ்சிசைடா அப்படின்றது போட்டிருக்கேன். அதோட டோஸ் என்ன குவான்டிட்டி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இதில் 2 குரூப் வந்து நான் கலர் பண்ணியிருக்கேன். ஏமிஸ்டார் அண்ட் ஏமிஸ்டார் டாப், இது ரெண்டும் சிஞ்சண்டாவோடது. இது ஒரே மோட் ஆஃப் ஆக்ஷன் குரூப்பில் வரக்கூடியது. ஸோ இதில் நீங்கள் ரெண்டும் வாங்கணும்னு கிடையாது, ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி அடுத்த செட் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் 4 வருது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கினா போதும், அது எல்லாமே நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அண்ட் நம்ம ரொட்டேஷனில் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்கோர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ஸ்கோர் யூஸ் பண்ணிவிட்டு இனி அடுத்த 5 days கழிச்சு நீங்கள் ஸ்கோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்கோர் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த 5 days கழித்து ரிடோமில் யூஸ் பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட் 5 days கழித்து நீங்கள் பவிஸ்டனோ இல்லை சாஃபோ யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் மறுபடியும் நீங்கள் இந்த ரொட்டேஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, எந்தெந்த ஃபஞ்சிசைட்ஸ் எந்த குரூப்பில் வருது அப்படின்றத நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது அந்த டெக்னிக்கல் காம்பினேஷன்ஸ் போட்டிருக்குல்ல, அசாக்சிஸ்ட்ரோபின் இருக்கிற ஒரு ஃபஞ்சிசைட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே, ஏமிஸ்டார் யூஸ் பண்ணுறீங்க. அடுத்த தடவை வந்து ஏமிஸ்டார் டாப், அதுலேயும் அசாக்சிஸ்ட்ரோபின் தான் வருது. ஸோ அந்த மாதிரி வராதபடி நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு தடவை சிஸ்டமிக்கும் இன்னொரு தடவை கான்டாக்ட், அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். இந்த ஃபஞ்சிசைட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறது வந்து மழை சீசனில் இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை யூஸ் பண்ணோன்னு இல்லை. நம்ம நார்மல் ஒரு ஃபஞ்சிசைட் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அதர் டைமில் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்ம ருட்டீனில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாஃப் வச்சுருக்கீங்கன்னா ஓகே, சாஃப் கூட டவுனி மில்டியூக்கு யூஸ் பண்ண பயன்படுற மாதிரி வரக்கூடிய ஏதாவது ஒரு ஃபஞ்சிசைடும் கையில் வைக்கிறது நல்லது. நம்ம ரோஸ் பிளான்ட்டில் பிளாக் ஸ்பாட்னாலும் சரி, டவுனி மில்டியூனாலும் சரி, ரொம்ப சிவியராக அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஆர்கானிக் முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த கெமிக்கல் ஃபஞ்சிசைட் பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ ஃபார் ஆர்கானிக் ஆப்ஷன்ஸ், ஓகே. ஸோ இதில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வைக்கல, என்கிட்ட இல்லை. ஐ ஹாவ் சம் ஆஃப் தெம். இது கூட நான் சாஃப், பவிஸ்டின், காப்பர் ஆக்சிக்ளோரைடு அது கூட வச்சுருக்கேன். காப்பர் ஆக்சிக்ளோரைடை இப்போ காமிக்கிறதுக்கு நான் எடுக்கல. ஸோ இது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பவுடர் ஃபார்மில் வரும், நிறைய வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். எப்போ பயன்படுத்தினாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா அது காற்று போகும், மாய்ஸ்சர் உள்ளே போகாமல் இருக்கணும்,
நீங்கள் ஏர் டைட்டாக கிளிப் பண்ணிடுங்க. கிளிப் பண்ணி ஏதாவது கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். இல்லை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி இந்த கெமிக்கல் ஃபஞ்சிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா, இல்லை மினிமம் ஒரு கர்ச்சீஃபோ இல்லை மாஸ்க்கோ நீங்கள் போட்டுட்டு அந்த பவுடர் கலக்கலாம். ஏன்னா அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதோட அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து காற்றில் இருக்கும். ஸோ வென் வி இன்ஹேல், உடனே இல்லை ரிப்பீட்டடாக நம்ம அதை இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு நிறைய வருஷம் கழித்து பாதிப்பு வரலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரிவென்ஷன். வந்து நம்ம மாஸ்க் போட்டுகிட்டே ஸ்ப்ரே பண்ணலாம். நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதுவோ இல்லை ஒரு கர்ச்சீஃபோ வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி போட்டுருங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு மாஸ்க் வச்சுருக்கேன். இல்லை ஒரு கிளாத் மாஸ்க் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு வாஷ் இட் அண்ட் ஐ ரீயூஸ் இட். அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபஞ்சிசைட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நாப்சாக் ஸ்ப்ரேயர், அதாவது அந்த நல்ல நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரேயர், சின்ன ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இல்லாமல் அந்த 5 லிட்டர் or 3 லிட்டர் or தட் பெரிய கேன் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரில் நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப தூரமாக நின்று ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கின்லலாம் படாது. இப்போது இதில் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஜிடி ஸ்டோரில் கிடையாது. பவஸ்டன் அண்ட் சாஃப் மட்டும்தான் இருக்குது. இன் ஃபியூச்சர் வில் ட்ரை டு ப்ரொக்யூர். இப்போதைக்கு நீங்கள் வேணும்னா அமேசான் இல்லை வேறு நிறைய வெப்சைட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த டேபிளை பார்த்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பயப்பட வேண்டாம். புது ஒரு பயங்கரமான டிசீஸ் தான். பட் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன மருந்து கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த டிசீஸ் பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் எல்லாம் நிறைய லாஸ் ஆகி ஸ்டெம் மட்டும் இருக்குது, இல்லை நிறைய லீஃப் போய் பிளான்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு புதுசாக நட்ட ரோஸுக்கு நம்ம ரூட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் அந்த 1 to 3 மந்த்ஸுக்கு ரோஸுக்கு யங் பிளான்ட்டுக்கு என்ன ஃபீட் கொடுக்கணும், அந்த மாதிரி உள்ள ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணலாம். ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா அந்த பிளான்ட்டை மெதுவாக அந்த மாதிரி ஒரு ஃபீடிங் ருட்டீனுக்குள்ளே கொண்டு வந்து நிறைய வந்து தண்ணியில் கலந்து மூட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இலை இல்லை இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்து அந்த பிளான்ட்டை நீங்கள் க்ரோத் எடுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மெதுவாக கொண்டு வரலாம். ஒரே வாரத்தில் நீங்கள் மிரக்கிள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஹியூமேக், அமினோ ஃபுல்வர்த், NPK 1261-0, தென் எப்சம் சால்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட், அதுக்கப்புறமா தாக்கத்து இருக்குன்னு அது கொடுக்கலாம். இல்லை சீவீட் பேஸ் பண்ண அமினோ மாதிரி இல்லை வேறு ஏதாவது பொருள், அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து தண்ணி விடுறதுக்கு பதிலாக ஒரு நாள் விட்டு விட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த பிளான்ட்டை வந்து மறுபடியும் அந்த வளர்ச்சி அதை தூண்டி விட்டு அந்த ரூட் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து மெதுவாக வளர வைக்கலாம். ஓகே, ஸோ பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. we can try doing it. All right. Hope you like the video. Doubts எதுனா கேளுங்க, மெசேஜ் மீ இன் வாட்ஸ்அப். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend me saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.